இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சாரி அத்தை. டோன்ட். என்கிட்ட டிராமா வேண்டாம். இப்ப சொல்லு, எங்க போன? நான் உன்கிட்ட கேக்குறது காதுல விழலையா? எங்க போயிட்டு வரேன்னு கேட்டேன். வாட் டாம் இட், நீ எங்க இருந்து வர? நான் ஒரு முக்கியமான வேலை இருந்தது, அதுக்கு தான் போயிருந்தேன். வேலை இருந்துச்சா? நைட்டே போயிட்டியா? ஃபுல் நைட் வெளியில இருந்தியா? என்னத்த நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்ப எப்ப போனேன்னு சொல்லு. சிம்பிள் கேள்விதானே. இப்பதான் போனேன். இப்ப போனியா? இப்போ அப்படின்னா இப்போ காலையில தான் போனேன். காலையிலயா? நில்லு. நீ ஏன் யார்கிட்டயே சொல்லிட்டு போகல? ரிஷி ஓ ரூம்ல தானே இருந்தான், நீ வெளியே போனது அவனுக்கும் தெரியாம இருக்கு. அத்தை, காலையில சீக்கிரம் கிளம்பிட்டேன்னு சொல்ற, ரைட்? ஆனா ரிஷி நைட் எல்லாம் தூங்காம வேலை பார்த்துட்டே இருந்தான். அப்படின்னா அவன்கிட்டயாவது நீ சொல்லிருக்கணும்ல, அவனுக்கும் எதுவும் தெரியல. அப்படின்னா நீ பொய் சொல்ற, காலையில ஒண்ணும் போகல. இல்லத்த, நான் காலையில தான் போனேன். திருட்டுத்தனமா போனியா? ரிஷிக்கு தெரியக்கூடாதுன்னு? இல்லையே, திருட்டுத்தனமாலாம் நான் ஒன்னும் போகல. அப்போ எதுக்கு ரிஷி கிட்ட சொல்லல? அது வந்து அத்தை, நான் கிளம்பும் போது ரிஷி வாஷ்ரூம்ல இருந்தான், அதனாலதான் நான் சீக்கிரமா கிளம்பி போயிட்டேன். எங்க போனேன்னு சொல்லு. என்ன மேடம், எங்க போனீங்க? ஏதாவது இன்விசிபிள் பவர் வந்துருச்சா? இப்படி ஏர்லியா எங்க வேணாலும் போயிட்டு எப்ப வேணாலும் திரும்பி வரீங்க. என்னாச்சு? எங்க போன? லக்ஷ்மி, எங்க போயிருந்தா? எல்லாம் ஓகே தானே? எல்லாமே ஓகே தான். என்னாச்சு? எல்லாம் ஓகேனா ஏன் டென்ஷனா இருக்க? ஏதாவது ப்ராப்ளமா? இல்லையே, இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எங்க பாரு லக்ஷ்மி, நான் ஒன்னு சொல்லட்டுமா? ஒன்னு, நீ நல்லா கிளியர் கட்டா போய் சொல்ல கத்துக்க. அண்ட் இப்படி நீ போய் சொல்றது எனக்கு தெரியற அளவுக்கு மாட்டிக்காத. உன் முகத்தை பாரு, உன்னோட ஃபேஸ பாரு, உன்னோட கண்ணை பாரு. அது நீ எவ்வளவு டென்ஷன்ல இருக்குன்னு காட்டுது. லக்ஷ்மி, உனக்கு பயங்கரமா வேர்க்குது பாரு. என்னாச்சுன்னு சொல்ல. ரிஷி, எனக்கு கொஞ்ச நேரம் விட. ஒண்ணுமே ஆகாத விஷயத்துக்கு ஏன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? சரி, உன்னோட பிரசன்டேஷன் என்ன ரெடி ஆயிடுச்சா? நீ இப்போ பிரசன்டேஷனுக்கு கிளம்பி போகணும்ல? எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. நீ ரொம்ப அழகா டாபிக்க மாத்திட்டு இருக்க, அதிலே தெரியுது. அதாவது நீ என்கிட்ட உண்மையை சொல்ல போறது இல்லைங்கிறது. சொல்றதுக்கு எதுவுமே இல்லாத போது நான் என்னத்த சொல்ல முடியும்? ஒன்னும் கிடையாது. எனக்கு ஒரு சின்ன வேலை இருந்தது, அதை முடிச்சிட்டு வரலான்னு போனேன். அதை என் முகத்தை பார்த்தே சொல்லலாம்ல. சொல்லு. எல்லாமே நார்மலா தான் இருக்கு. லக்ஷ்மி, ஐ நோ நீ ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிற. கண்டிப்பா ஏதோ ஒண்ணு இருக்கு. எங்க பாரு, ஆனா ஒரு விஷயத்தை கிளியரா சொல்லிடுறேன். நான் எப்போ உனக்கு துணையா இருப்பேன். விஷயம் சின்னதா இருக்கலாம், பெருசா இருக்கலாம். நீ எப்படி எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கியோ அதே மாதிரி நானும் எப்பவும் உனக்கு சப்போர்ட்டிவா இருப்பேன். அது மட்டும் இல்ல, உன் கையை பிடிச்சுப்பேன். அதை நான் விடவே மாட்டேன். பாய். ஐ கேன் சென்ஸ் லக்ஷ்மி, என்னமோ நடந்திருக்கு, ரொம்ப பெருசா நடந்திருக்கு. பாத்தீங்களா அண்ணி, ஏதோ ஒரு விஷயத்த லக்ஷ்மி நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறா. ஏதோ பெரிய விஷயம். ஆனா ஒண்ணு நிச்சயம், இவ சித்தி வீட்டுக்கு ஒன்னும் போகல.
அங்க போயிருந்தா நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஐ நோ. அவ நம்மள அவாய்ட் பண்ணிட்டு போனா இல்லையா, அப்பவே ஏதோ பெருசா நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியுது. இப்ப நேரா ரிஷி கிட்ட போவா. ரிஷி, வாட் யூ திங்க் அண்ணி? எங்க போயிட்டு வரேன்னு ரிஷி லக்ஷ்மிய கேக்கும்போது அவ அதை சொல்லுவாளா இல்ல மறைப்பாளா? என்னாச்சு சொல்லு. ஒன்னும் இல்ல, சும்மாதான். பிரசன்டேஷன் நல்லபடியா பண்ணு. இப்பவும் சொல்ல போறது இல்லையா? அண்ட் நீ டென்ஷன்ல இருக்க, இங்க எனக்கு வருத்தமா இருக்கு. ஐயோ ரிஷி, ஒண்ணுமே ஆகல. நீ நீ இதெல்லாத்தையும் விட எதையும் மனசுல வச்சுக்காத. தேங்க்யூ. ஐ நோ லக்ஷ்மி, நீ நீ எதையும் மறைக்கிற. அண்ட் நீ சொல்லாம இருக்கனா அதுக்கு ஏதாவது ரீசனும் இருக்கணும். நான் வெயிட் பண்ணுவேன். சரியான நேரம் வரும்போது நீயே என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவ. பாய். சாரி ரிஷி, நான் எங்க போயிருந்தேங்கிற விஷயத்த உன்கிட்ட சொல்ல முடியல. வெரி சாரி. நான் இங்க ரிஷி அண்ணாகிட்ட பேச வந்தேன். ஆனா இப்ப எனக்கு புதுசா ஒண்ணு தெரிஞ்சிருக்கா. இந்த லக்ஷ்மி ரிஷி அண்ணாகிட்ட கூட உண்மையை சொல்லல. முகேஷ், நீ ஆயுஷ பாத்தியா? நேத்து நைட் ஆயுஷ் ஏதோ ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தாரு. அவர் திரும்பி இன்னும் வீட்டுக்கு வரல. I just can't believe this. நேத்து நைட் நான் அவனுக்கு அவ்வளவு எடுத்து சொன்னேன். அதுக்கப்புறமா அவன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அத்த ப்ளீஸ் ஆயுஷ்க்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. லைஃபை சீரியஸா பார்க்க சொல்லுங்க. அவன் வேலையை கவனிக்க மாட்டேங்கிறான். பிரசன்டேஷன் சரியா பண்ணல. அண்ட் மீட்டிங்க்கும் டைம் ஆயிடுச்சு. நேரத்துக்கு அவன் வந்திருக்கணும், ஆனா இன்னும் வரல. ரிஷி, நீ கவலைப்படாத. நான் ஆயுஷ் அங்கே அனுப்பி வைக்கிறேன். இன்ஃபேக்ட் நான் என் கூடவே கூட்டிட்டு வரேன். கரிஷ்மா, நீ ஆயுஷ்க்கு கால் பண்ணு. ஓகே டாட், நான் கிளம்புறேன். பாய் மாம். பாய் அத்தை. ஹாய் அபே, எப்படி இருக்கீங்க? நீ எங்க இருக்க? நான் உடனே மீட் பண்ணணும், இப்பவே. நான் இப்போ ஆஃபீஸ்க்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? நான் வந்து சொல்றேன். வீட்ல ஏறு, நானும் கிரணும் அங்க வந்துகிட்டு இருக்கோம். அபே, இஸ் எவ்ரிதிங் ஓகே? நோ, எதுவும் சரியில்லை. நான் வந்து சொல்றேன். அண்ணா, ஆயுஷ் போனை எடுக்க மாட்டேங்கிறா. அவனுக்கு அப்புறமா கால் பண்ணலாம். அபே எனக்கு கால் பண்ணியிருந்தாரு. ஏதோ டென்ஷனா பேசினாரு. நேர்ல வந்து விஷயத்த சொல்றேன்னாரு. அவர் இங்க வராரா? ஏதாவது நம்ம சம்பந்தப்பட்ட விஷயமா? ஒருவேளை லக்ஷ்மி கூட ரிலேட்டடா இருக்கலாம்.